வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்கூடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீரராக காதி லட்சுமராசி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் போதும், நல்லா இருக்கலாம். நம்ம உள்ள உணவுகளை நம்ம உடம்பு தொழில் சீரோஷத்தை கண்டு காலையில எப்படி மதியம் எப்படி ராத்திரி எப்படி சாப்பிட்டோம்னா நிச்சயமா உலக பொதுமையார் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அற்றால் அளவறிந்து உங்க அத்து உடம்பு பெற்றா நெறிது ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நம்ம எண்ணமும் செயலும் தெளிவா இருக்கணும். இப்போ பலவித சூழல்னால ஊறப்பட்ட உபதர நோய்கள், அதுக்கு பலவித மருத்துவர்கள் பலவித மருத்துவர்களும் தன்னை அர்ப்பணம் பண்ணித்தான் மக்களுக்கு சேவை செய்யறாங்க. அந்த பக்குவத்துல இப்ப நோய் வர்றதுக்கு காரணம் வாயு சேர்ந்துக்கிட்டா பசியாகாது, சாப்பிடுதுன்னா சத்து கிடைக்காது, கை காலெல்லாம் சேர்ந்து போய் விழுகிற மாதிரி ஆயிடும். அதே வாயு அதுக்கு பேரு சித்தர்கள் முறையில நாடு இதுனா வாதம்னு பேரு. வாதத்தில் வாதம், காற்றோடு காற்று சேர்ந்துக்கிட்டா உடம்பெல்லாம் பாரமா இருக்கும், குத்தல் குறைச்சலா இருக்கும். இதெல்லாம் பித்தம் ஜூடு, அதோட ஜூடு சேர்ந்துச்சுன்னு வைங்க எப்படி இருக்கும்னா விறுவிறுப்பு வர்ற மாதிரி, ஒரு யோசனை சரியில்லாம இருக்கிற மாதிரி, இப்படி எல்லாம் இருக்கும். அதாவது வாதத்தில் வாதமாகி வலி உடம்பு குத்தல் குறைச்சலாகும், ஏமாந்த பெரு உயிரின மாதிரி ஆயிடும். வாதத்தில் பித்தமாகி நம்ம பேசுற பேச்சு என்ன பேசணும் கூட தெரியும், அவசரமா பேசணும், மனசுல பார்த்ததெல்லாம் பேசிடுவோம். சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறை அதை சொல்றோம். கபம் இன்னைக்கு எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது. மூச்சடைப்பு, கிணறல், சரியா பசியாகிறது இல்லை, இப்படி இது மட்டும் அல்லாம பதவலி, காடு ஜப்பு நடத்துக்கிறது, காலையில எந்திரிச்சு அதுக்கு தும்புன சோர்ந்து போய் படுத்துக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கு. அதுல வாத நாடி ஒண்ணும் பித்த நாடி, வாத நாடிங்கிறது இது, பித்த நாடுங்கிறது இது, கதை நாடுங்கிறது இது. இது முறையா அடிச்சால் எல்லா பக்கம் சுத்தமான ரத்தம், தேவையான ரத்தம் எல்லா பக்கம் போகும். அதுக்கு தகுந்த உணவுகளை சாப்பிடணும். ஆகவே நாங்க எல்லா மருத்துவர்களும் உச்சிலிருந்து கீழே வரைக்கும் நாடி பரிசோதனை இதெல்லாம் பார்ப்பாங்க, நீர் பரிசோதனை பார்ப்பாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீர் முதற்கொண்டு எல்லாம் பரிசோதனை பார்ப்பாங்க. ஆகவே இயற்கையான மருத்துவ முறைகளை நாடி பரிசோதனையின் பின்னுதான் குடலை சுத்தம் பண்ணதுக்கு பேடி கொடுத்து அப்புறம் உடம்பு இருக்கிற முறை, உணவு முறை, மருந்து முறைகள்லாம் கொடுப்பாங்க. ஆகவே எப்படி நம்ம அடிக்கடி உடம்பை பரிசோதனை பண்ணிக்கிறோமோ அதே மாதிரிதான் குடல் சுத்தம் இல்லாம உடல் சுத்தம் பண்ண முடியாது. இந்த நாடி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாமே சேர்த்துனீங்கன்னா நல்ல முறையில உலக பொதுவார் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த காலத்துக்கு எல்லாருக்கும் பயனாகிற மாதிரி நாமளும் பயனாகிற மாதிரி வாழ்வோம். நல்ல முறையில கவனிச்சு இந்த உடம்பை பக்குவப்படுத்துறதுக்கு தெரிஞ்ச பெரியவங்க நிறைய இருக்காங்க, கேளுங்க, சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.